ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டர்பனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த உஷாக்கா மரைன் தான். இந்த உஷாக்கா மரைனை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். சீ வேர்ல்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட் அண்ட் வைல்டு அப்படின்னு ஒரு தீம் பார்க்கும் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான ஆக்டிவிட்டி இங்கே. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க. இந்த வில்லேஜ் வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனிமல் என்கவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து பென்குயின்ஸ்லாம் வச்சுருக்கிறத வந்து போட்டிருக்காங்க. அதையும் போய் பார்ப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறதா வந்து இந்த வில்லேஜ் வாக். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸு, ஷாப்ஸு, கொஞ்சம் சின்ன சின்ன கடைங்க இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போகிற வழியில் அப்படியே வந்து வேலை ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிட்டு போகலாம். சீ வேர்ல்டுக்கான டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபிஷ்ஷு மாதிரியே வந்து வரைஞ்சி இந்த டைரக்ஷனில் போனால் சீ வேர்ல்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, நேரில் வந்து தான் வாங்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வெட் அண்ட் வைல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு வந்து 220 ரேன்ஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 165 ரேன்ஸ் வாங்குறாங்க. அதே மாதிரி சீ வேர்ல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 220 ரேன்ஸும் வந்து வாங்குறாங்க, கிட்ஸுக்கும் வந்து 160 ரேன்ஸ் வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வெட் அண்ட் வைல்டு. ஸோ இந்த வெட் அண்ட் வைல்டு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு மெயினான ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஸ்லைட்ஸ். அந்த வாட்டர் ஸ்லைட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வேறு லெவல் ஒரு அட்ரலைன் கொடுக்கும். ஏன்னா அந்த ஹைட்லாம் வந்து வேறு லெவலு. பட் அதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா நீங்கள் அந்த ஸ்லைட்ஸ் போகிறதுக்கு வந்து நீங்களே வந்து இந்த டியூப்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் மேலே ஏறணும். அது ஒரு 60 ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ் ஏறி நீங்கள் மேலே போகணும். பட் அங்கேருந்து நீங்கள் அந்த ஸ்லைடில் வர்றப்போ நீங்கள் ஏறி போன கஷ்டம் தெரியாது, ஜாலியாக இருக்கும். ஒரு வேறு லெவல் ஒரு ஃபன்னாக இருக்கும் இங்கே இதில். தனியாக கிட்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன ஸ்லைட்ஸ், அதுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்து மேலே ஃபவுண்டைன் மாதிரி கொட்டுறது, இந்த மாதிரிலாம் வந்து கிட்ஸ்க்காகவே தனியாக வந்து சின்ன சின்ன லொக்கேஷன்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க. டூசி ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு வச்சுருக்காங்க. இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஜாலியாக போய்ட்டு வருவீங்க. ஒரு 400-500 மீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு வருது. மெதுவாக லேசி ரிவர் மாதிரி அழகாக மெதுவாக நீங்கள் அந்த டியூப்பில் உட்காந்துட்டு ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். அதுவும் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. இது வந்து செம்ம பெருசாக இருக்குது. இதில் வந்து கிட்ஸுக்கு தனியாக, அடல்ட்ஸ் தனியாக அப்படிங்கிற மாதிரி அழகாக வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த லைன் தாண்டி போனீங்கன்னா ஆழம் இருக்குது, இந்த உள்ள டிப் ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் ரொம்ப ஆழம் இல்லை, 1.1 மீட்டர்ஸ் தான் அதிகபட்சம் ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இதில் பூலில் ரொம்ப ஆழம் இல்லை. பட் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நல்லா ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த பூல்ஸ்லாம். வெட் அண்ட் வைல்டு முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஒரு ப்ரைவேட்டான ஒரு பீச் இருக்குது. இது வந்து உஷாக்கா மரைனுக்காக ஒரு ப்ரைவேட்டான ஒரு பீச். இங்கே வந்து நீங்கள் வந்து பீச்சை வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். சிட்டியோட வியூவோட சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சி வேர்ல்டு அக்வாரியம். இதுவும் வந்து பார்ட் ஆஃப் உஷாகா மரைன் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டால்ஃபின் ஷோ, இன்னொன்று வந்து சீல் ஷோ இருக்குது. இது நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆன உடனே என்ன டைமில் அந்த ஷோ இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ஷோ மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துடணும். சீல் ஷோ முடிச்சு நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்வாரியம் பார்க்க போகிறோம். இந்த அக்வாரியம் வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அக்வாரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம்.
அக்வாரியமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ், நல்லா பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ், ஷார்க்லாம் கூட உள்ளே இருந்துச்சு. நான்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா சி அனிமல் என்கவுண்டர்ஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து பென்குயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த பென்குயின்ஸை நம்ம வந்து அந்த இதுலேயே வந்து பார்த்து ரசிக்கலாம்.